கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதியை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த உபதேசத்தை அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தை அடிப்படையாய் கொண்டு நான் இந்த பேசுகிறேன். அந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனுக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு வேலைக்காரன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேலைக்காரன் இப்பொழுது வியாதிப்பட்டு மரணத்துக்கு அவன் சமீபமாய் இருக்கிறான். இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார் என்று அறிந்து அந்த 100க்கு அதிபதி இஸ்ரவேலுடைய மூப்பரை அழைத்து, நீங்கள் எனக்காய் இயேசுவினிடத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். இந்த மூப்பர்களும் வந்து கருத்தாய் அவர் விண்ணப்பம் செய்கிறார். நமக்காக ஒரு ஜெபாலயத்தை அவன் கட்டினான், நம்முடைய ஜனங்களை அவன் நேசிக்கிறான், அதனால நீர் அவனுக்கு இரக்கம் செய்ய அவன் ஒரு பாத்திரவான் தான், அவனுடைய வீட்டுக்கு வந்து அவனுக்கு பிரியமாக இருக்கிற அந்த வேலைக்காரனை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்பொழுது அவர் இயேசு அவனுடைய வீட்டுக்கு சமீபமாய் வந்து விட்டார். இதை அறிந்த அந்த 100க்கு அதிபதி உடனேயே ஆட்களை அனுப்பி, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி சொல்லுகிறான். இயேசுவும் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அவன், நான் ஒரு அதிகாரத்தில் இருந்தும் ஒரு ஆளை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், அதனால ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று மாத்திரம் ஆட்கள் இடத்துல சொல்லி அனுப்பினான். இயேசு அந்த வார்த்தையை கேட்டபொழுது அவன் வேலைக்காரனை சுகப்படுத்தினார். அந்த வேலைக்காரன் ஆரோக்கியமானான். நான் என் அனுபவத்திலே சில செல்வந்தர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவளுக்கு பிரியமான ஒரு சிலரை மேலாளராய் வைத்திருப்பார்கள். அந்த மனுஷனுக்குத்தான் இந்த செல்வந்தனுடைய சகல காரியமும் தெரியும். செல்வந்தன் சாதாரணமாக தன் மனைவியிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலேயோ எல்லா காரியங்களையும் அவன் சொல்ல மாட்டான். ஆனால் இந்த அவனிடத்துல வேலை செய்கிற அந்த ஆளுக்கும் இந்த செல்வந்தனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கடைசி வரையிலே அந்த வேலைக்காரர்கள் அந்த செல்வந்தர்களோடு கூட இருப்பார்கள். இப்படியாய் இருக்கையிலே இந்த 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரன் மேல அன்பா இருக்கிறான் என்பதை அங்கே வாசிக்கிறோம். தேவன் ஒரு மனுஷனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கும். அந்த ஆழமான காரணத்துக்கு அடிப்படையாய் அவருடைய அன்பின் பிரமாணங்கள் இருக்க வேண்டும். அந்த 100க்கு அதிபதி தன் மனைவி சுகவீனமாய் இருக்கிறாள், வந்து சுஸ்தப்படுத்தும், அல்லது என் பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கிறார்கள், வந்து ஆரோக்கியப்படுத்தும் என்று அவன் கேட்கவில்லை. அந்த 100க்கு அதிபதி என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், வந்து சுகப்படுத்தும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கின்ற பிரமாணம் அங்கே நிறைவேறுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்களா? அவன் தன் மனைவிக்காய் விண்ணப்பம் செய்திருக்கலாம், தன் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் செய்திருக்கலாம், அல்லது தன் தாய் தகப்பனுக்காக கூட அவன் விண்ணப்பம் செய்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பிறன் என்கின்ற அந்த வார்த்தையின் அர்த்தத்தில் அது வராது. இந்த 100க்கு அதிபதிக்கும் இந்த வேலைக்காரனுக்கும் உண்டான தொடர்பு அந்த பிறன் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையின் அர்த்தத்தில் வருகிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவன் ஜெபத்தினுடைய அவன் விண்ணப்பத்தினுடைய காரணம் ஒரு ஆழமாய் காணப்பட்டது. அதுதான்
அவருடைய அன்பின் பிரமாணத்தினுடைய அந்த இரண்டாவது பகுதி. மட்டுமல்லாமல் அவன் ஜனத்தை நேசித்தான், யூதருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் என்று மூப்பர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அவன் மற்றொரு தன்னுடைய உறவினர்களுக்காய் ஒரு வீடு கட்டியிருக்கலாம், அல்லது இனத்தாருக்காய் என்று அங்கு எழுதப்படாமல் அந்த சமுதாயத்துக்கு ஒரு நற்பணியை செய்தான் என்கின்ற சாட்சியும் அங்கே இயேசுவிடத்தில் சொல்லப்படுகிறது. இது கூட அவருடைய அன்பின் பிரமாணத்தினுடைய அந்த இரண்டாவது பகுதியிலே அடங்கும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலையும் அன்பு கூறுவாயா சொல்லி. ஒருவேளை அந்த 100க்கு அதிபரிடத்தில் அநேக குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்படுவதற்கு அவன் தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை ஒரு ஆழமான காரணமாய் அவன் கொண்டிருந்தான். அதனால இயேசு இவர்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டு நாம் அவன் வீட்டுக்கு போய் அவன் விரும்பினபடியே அவனோட வேலைக்காரனை சுகமாக்குவோம் என்று சொல்லி புறப்பட்டார். ஆனால் போகிற வழியிலேயே அந்த 100க்கு அதிபதி இயேசுவை சந்திக்க விருப்பமா இல்லை. என்னவா இருக்கலாம் என்று நான் யோசித்தேன். நான் ஒரு சிலர் செல்வந்தருடைய வீடை நான் போயிருக்கிறேன். பிரமாண்டமான வீடா இருக்கும், ஆனால் வீட்டில யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த செல்வந்தருடைய மனைவி ஒருவேளை எங்கேயாவது ஒரு லேடிஸ் கிளப்புக்கு போயிருக்கலாம், அவருடைய மகன் எங்கேயாவது நண்பர்களை பார்க்க போயிருக்கலாம், வீட்டில் இருக்கிற பெண் எங்கேயாவது செல்போன்ல சாட்டிங் பண்ணி கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு வந்து இந்த அலங்கோலத்தெல்லாம் பார்த்தால் அவர் என்ன நினைப்பார்? அதனால அவனுக்குள்ளே ஒரு பயம். வீடு என்னவோ பிரம்மாண்டமா இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தேவ அமைதி இருக்காது. அந்த 100க்கு அதிபதி ஒருவேளை இதை யோசித்திருப்பானோ, கர்த்தர் இவன் 100க்கு அதிபதியா இருக்கிறான், இவனை குறித்து இவ்வளவு பெரிய சாட்சிகளாம் சொல்லுகிறார்கள், இவனுடைய வீடு தேவாலயத்துக்கு அடுத்ததா இருக்கும் என்கிற நினைப்பிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரோ, என் வீட்டுக்கு வந்து இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் எல்லாம் அவர் பார்த்தால் என்ன நினைப்பாரோ என்று சொல்லி அஞ்சிருப்பான் என்று நான் யோசிக்கிறேன். உடனடியாய் ஒரு ஆளை அனுப்பி, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லி அவரை என்னை தடுத்து நிறுத்தி விடுகிறான். இன்னொரு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே கண்டார். அவன் அதிகாரத்தை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் 100க்கு அதிபதியா இருந்தபடினாலே அதிகாரம் என்ன என்பதை அவன் அறிந்து உணர்ந்திருந்தான். தன் நிலைமையிலேயே தனக்கு ஒரு மனுஷன் மேல போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான் என்று சொல்லி அதிகாரம் இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எவ்வளவு ஒரு அதிகாரத்தை உடையவராய் இருந்திருப்பார். கர்த்தர் சொல்லியிருந்தாரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் கிடையாது. இந்த 100க்கு அதிபதிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை விசுவாசிக்கும்படியான ஒரு விசேஷித்த ஒரு வெளிப்பாடு காணப்பட்டது. அவன் இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை மாத்திரம் அறிக்கை செய்தான். யாருமே அவருடைய அதிகாரத்தை இந்த அளவுக்கு விசுவாசித்தது இல்லை. அதனால இயேசு அவனை குறித்து சொல்லும் பொழுது, இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று அவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. இந்த சம்பவத்திலே ஒன்றை நீங்கள் கவனித்திருக்கிறானால், இயேசுவும் இந்த 100க்கு அதிபதியும் சந்திக்கவே இல்லை, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாயிற்று. இந்த 100க்கு அதிபதியை பொறுத்தவரையிலே பெற்றுக்கொண்டாயிற்று. ஆனால் ஒருவரை ஒருவர் அவர்கள் சந்திக்கவே இல்லை. இதைத்தான் ஆவியிலே தொடர்பு வைத்திருக்கும் பொழுது சரீர பிரகாரமாய் நாம ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள அவசியமே இல்லை. எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? ஒரு பாஸ்டர் போக வேண்டும், அவரிடத்திலே தன் காரியங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும், தன் மேல் கை வைத்து ஜெபிக்க வேண்டும்,
தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் இந்த விசுவாசத்தின் கிரியைகள் ஆச்சரியமா இருக்கிறது. கடைசி வரையிலே இயேசு கிறிஸ்துவும் அந்த நூற்றுக்கு அதிபதியும் சந்திக்காமலே போய்விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.